அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. என்ன துஆ செய்கிறாங்கன்னு சொன்னால், அபூ ஜஹலோ அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோ இந்த இருவரில் யாரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள நீ இஸ்லாத்தை தழுவும்படி செய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ்க்கு மிகவும் பிடித்தமானவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீரத்தில் நல்ல வலிமை வாய்ந்தவங்களாகவும் கம்பீரமானவங்களாகவும் இருந்தாங்க. அவங்க முஸ்லீம்களை பல இன்னல்களை கொடுத்துட்ருந்தாங்க. அவங்க அப்போ ஒரு புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னோட மூதாதையர்கள் செஞ்ச சடங்குகளில் மிகவும் ஆர்வமாக செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. மறுபுறம் இந்த இஸ்லாத்தில் இருக்க முஸ்லீம்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்தி அடித்து துன்புறுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போவும் இந்த இஸ்லாம் ஆனவங்க ஏன் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு ஆச்சரியமாகவே இருந்துச்சு. இந்த இஸ்லாம் மார்க்கம் உண்மையானதாக இருக்குமோன்னு சில நேரத்தில் அவங்க யோசிக்கக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. அப்போ இந்த இஸ்லாம் மீது அதிகமாக கோபம் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு உடனடியாகவே அதை அடக்கவும் செய்யக்கூடிய அந்த தன்மையும் அவங்கள்ட்ட அதிகமாக இருந்துச்சு. ஒரு முறை இரவு நேரத்தில் தன் வீட்டுக்கு வெளியில் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளே போய் தொழுகிறத அவங்க பார்க்குறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பின்னாடியே போய் ஒரு திரைக்கு பின்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒரு வசனத்தை அவங்க ஓதுறாங்க. அல்-ஹாக்கா அவர்கள் ஓதுவதை அவங்க அப்படி செவிமடுத்து ரசித்து கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தையும் தழுவுறாங்க. அதே மாதிரி இந்த இஸ்லாத்தை தழுவுனதுக்கு அப்புறமா அந்த கௌபாவை சுற்றி கூட்டமாக அமர்ந்து கௌபாவை சுற்றி தவாப் செய்யக்கூடியவங்களாகவும் அந்த மனிதர்கள் முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முஸ்லீம் ஆனதுக்கு பிறகு தான் நாங்கள் பலம் மிக்கவங்களாக ஆனோம் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுறாங்க. சஹீஹுல் புகாரி.